நண்பர்களே, நீங்கள் ஒரு புதிய ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கின உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த மொபைலை பயன்படுத்த தொடங்கிடுவீங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி கூகுள் அக்கௌண்ட் மிக முக்கியமானது. இந்த கூகுள் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட அதிகப்படியான சர்வீஸ்க்கு இந்த கூகுள் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூகுள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் பயன்படுத்த தொடங்கிடுவீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனாக நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். பட் அது உங்களுக்கு போதாது. உங்களுடைய தேவைகள் அதிகமாக கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? டைரக்டா பிளே ஸ்டோர் போவீங்க. சோ இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய புது விஷயங்களை என்னால உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத். நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் இருக்குது. அதே நேரத்தில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எத்தனை வாட்டி நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இது வரைக்கும் உங்களுடைய ஃபோனில் எவ்வளவு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கிடணும் ஆர்வப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் எவ்வளவு அப்ளிகேஷனை இது வரைக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரியாமலே போயிடும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வித்தவுட் வேஸ்டிங் டைம் என்ன பண்ணலாம்? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல இது வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, அதை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறீங்க, இது எல்லா விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன் ஓபன் பண்ணிட்டு டைரக்டா கூகுள் ஆப்பை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஹோம் இருக்குது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் கோ டு கூகுள் டேஷ்போர்ட் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேஜ் இப்படி லோட் ஆகும். கூகுள் டேஷ்போர்ட் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். என்ன பண்ணுறீங்க? அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா கீழே கூகுள் பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது இது வரைக்கும் என்னுடைய மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில் 889 ஆப்ஸை இது வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இது வரைக்கும் எவ்வளவு ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பயனுள்ளதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இது வரைக்கும் எவ்வளவு ஆப்ஸ் நீங்க உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணலாம். கடைசி வரைக்கும் லாஸ்டா இது வரைக்கும் என்ன ஆப்பை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற விவரங்களை இதுல டிஸ்பிளே பண்ணும் உங்களுக்கு. இது நல்ல ஒரு மெசேஜா இருந்தா கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய போன்ல இது வரைக்கும் எவ்வளவு அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இது ஒரு பயனுள்ளதா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ நீங்க தான் என்ன பண்றீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மறக்காம. அதே போல என்னோட சேனலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவையா வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.